வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை எச்சரிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஜனவரி 7 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. விவசாயிகள், உப்பளப் பணிகள் மற்றும் அனைத்து பொது பணிகள் அனைத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு இது. வரக்கூடிய 9ஆம் தேதியில் மழை பொழிவை தொடக்க இருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி வட இலங்கை மற்றும் தமிழ்நாடு நெருங்கி, தமிழ்நாடு மற்றும் அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக்ஜலசந்தி வழியாக மன்னார் வளைகுடா வழியாக குமரிக்கடல் மற்றும் மாலத்தீவு பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 9ஆம் தேதி தொடங்கும் மழை 13ஆம் தேதி வரை தமிழ்நாட்டுக்கு இருக்கும். இதுல 9, 10, 11, 12 ஆகிய நாட்கள் கனமழை பொழிவு நாட்களாக தெரிகிறது. 13ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு மட்டும், 14ஆம் தேதி தென் மாவட்டங்களில் தூறல் நனைக்கும் மழை மட்டும், 15ஆம் தேதி மழை வாய்ப்பு இருக்காது. பொங்கல் அன்றைக்கு 15, 16, 17 மழை வாய்ப்பு இல்லை. ஆனால் பொங்கலுக்கு முன் போகி பண்டிகை வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழையும் தூறலும், தென் மாவட்டங்கள் போகி பண்டிகை அன்னைக்கு தூறலும், அதற்கு முதல் நாள் வரைக்கும் மழையும். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோரம் தொடங்கி படிப்படியாக வட உள் மாவட்டங்கள் மற்றும் தென் கடலோரம், தென் உள் பகுதிகள் மற்றும் அனைத்து மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா, அதனை ஒட்டி தமிழ்நாடு ஒட்டி உள்ள கர்நாடகா, தமிழ்நாடு ஒட்டி உள்ள ஆந்திர பிரதேசம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க போகிறது. இந்த நிகழ்வு தற்பொழுது தாழ்வு பகுதியாக நீடிக்கிறது. இன்றைக்கு தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுக்க இருக்கிறது. தீவிர தாழ்வு பகுதியாகவே இலங்கை நெருங்கும். இலங்கை நெருங்கி தமிழ்நாடு நெருங்கும் பொழுது அது தாழ்வு பகுதியாக செயலிழக்கும். தாழ்வு பகுதியாகவே மன்னார் வளைகுடாவில் பயணிக்கும். பிறகு காற்று சுழற்சியாக குமரிக்கடல்ல மேற்கு நோக்கி பயணிக்கும். குமரிக்கடல்ல தென்மேற்கு நோக்கி மாலத்தீவு பகுதியை நோக்கி பயணிக்கும். ஓகேயா? நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நோக்கி பயணிக்கும். ரைட். இதனால என்ன விவசாயிகளுக்கு அச்சுறுத்தல்னா, விவசாயிகள் யாருமே வானிலை அறிக்கை கேட்கவே இல்லை. நான் நேரடியாக நேற்று அனுபவப்பட்டேன். நிலக்கடலை போட்டுட்டு இருக்காங்க. மழை வரப்போகுது. வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இன்னும் 3 நாள் தானே இருக்கு. நேற்றைக்கு சொன்னது நான் 3 நாள், இன்னைக்குன்னா 2 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு புதன், நாளைக்கு வியாழன், நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை. 2 நாள் தானே இடையில இருக்கு. இன்னும் இடையில 1 நாள் தான் இருக்கு இன்னையை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கு மாலையோட முடிஞ்சிருச்சு இன்றைய நாள். நாளை வியாழக்கிழமை, அடுத்த நாள் மழை. ஆக டெல்டா மாவட்டங்களில் இன்னும் 2 நாளில் வெள்ளிக்கிழமை மழை வரப்போகிறது. நிலக்கடலை விதைக்குகிறது என்று கேட்டால் பார்ப்போம், மழையா பெய்ய போது பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நாம் யாரிடமும் நான் அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. பனி பெய்கிறது. ஆமாம், மழை வரப்போகுது. மார்கழி மாதத்தில் மழையா? மார்கழியில் மழையெல்லாம் பெய்யாது, பார்த்துக்கலாம், இப்படியே போனால் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த ஒரு 10 நாள் இடைவெளி கிடைச்சிச்சு ஒரு நாள். அப்போது முன்கூட்டியே அந்த 10 நாள் இடைவெளியை சொன்னேன். அப்போயே போட்டிருக்கலாம். அப்போ போட்டிருந்தா கூட அடுத்து வந்த மழை லேசான மழையாக பெய்தது. அது முளைப்புக்கு சாதகமாக இருந்திருக்கும், ஈரத்தன்மை கொடுத்துருக்கோம். ஆனால் இப்பொழுது பெய்யக்கூடிய மழை, வரப்போகிற மழை நீர் தேங்கும் மழை. அது மேடாக இருந்தாலும் அந்த மேட்டில் கூட நீர் தேங்கும். சாலையில் நீர் தேங்குது, வயல் மேட்டில் கண்டிப்பாக நீர் தேங்கும். சாலை ஓரத்தில் நீர் தேங்கிறது கூட கடினமான ஒரு நிலப்பகுதி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கடலை, அதாவது நிலக்கடலை விதைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி வயல்களில் நீர் தேங்கினால் கண்டிப்பாக முளைப்பு திறன் பாதிப்பை ஏற்படுத்தும். சரி, நிலக்கடலைக்கு இப்படி. அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்களுக்கு தாங்க மழை கனமாக இருக்குது. அதுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். டெல்டா, வடகடலோரம், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் திருச்சியோட கிழக்கு பகுதி மற்றும் கடலூரோட கிழக்கு பகுதி பெரும்பாலும் மற்றும் புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் இதுவரைக்கும் கனமழை இருக்கு. இதுல நம்பர் 1 இடம் டெல்டா மாவட்டங்களுக்கும், அதாவது புதுச்சேரியிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் தான் அதிக மழை தெரியுது. ஆக இந்த இடத்துல கண்டிப்பாக வயல்களில் தண்ணி தேங்கும். சரி, இது ஒன்று.
அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா அறுவடைக்கே தயாராயிடுச்சு நெல் தானியம், அறுவடை செய்யலாம். வெள்ளிக்கிழமை மழை வரப்போகுது, அறுவடைக்கான ஏற்பாடு எதுவுமே செய்யல. அறுவடை எந்திரத்தையே ஊர்லயே காணும். பொங்கல் முடிந்துதான் வருவார்கள் என்று நினைக்கிறேன். வந்துவிட்டு பொங்கல் முடிந்து வரலாம், வந்து திரும்பி போக முடியாது என்று பொங்கல் முடிந்தான் வருவார்கள் என்று நினைக்கிறேன். அறுவடை எந்திரமே சுற்றுப்புறங்களில் காணும். ஆகவே அறுவடைக்காக தயாராகக்கூடிய நெல் தானியங்களை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 9ஆம் தேதிக்குள் அறுவடை செய்யாவிட்டால் வயல்ல 3 நாள் தொடர்ச்சியான மழை இருக்கு. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் 9, 10, 11, 12 4 நாள் தொடர் மழை இருக்கு. இதுல தொடர்ச்சியா பெய்யலனா கூட விட்டு 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 கனமழை இருக்கு. டெல்டா மாவட்டங்களுக்கு, பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மிதமானது முதல் சற்று கனமழை, ஆங்காங்கே மிக கனமழை, ஓரிடங்களில் அதிக கனமழை, எங்காவது ஒரு இடத்துல அதீத மழைப்பொழிவு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நெல் தானியங்களை, இந்த முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாவிட்டால் 3-4 நாள் அப்படியே ஈரமா இருந்தால் முளைத்து விடும். உங்களுடைய வட்டிக்கு வாங்கிய முதலீடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதை மீட்டெடுப்பதற்கு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஒன்று. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா முதிராமலே சாய்ந்து கிடக்கு. பாதி வயல் முதிர்ச்சி அரைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருக்கு, பாதி வயல் முதிர்ச்சி அடையாம இருக்கு, பச்சை இருக்கு. இப்போ இது என்ன ஆகும்? கண்டிப்பா மழை நீர் தேங்கும் அளவுக்கு தான் கிட்டத்தட்ட தொடர்ச்சியா மழை பெஞ்சிட்டே இருக்கும் பொழுது ஈரம் இருந்துட்டே இருக்கும். அந்த வைக்கோல்லையும் ஈரம் இருக்கும், நெல்மணிலையும் ஈரம் இருக்கும், முளைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதனால படுத்து கிடக்கக்கூடிய தொடர்ந்து காத்து, நேற்று கூட காற்றோட தான் மழை பெஞ்சது, ராத்திரி லேசான சாரல் நனைக்கும் மழை. அதுவே இந்த காற்றோட பெய்த மழை அப்படியே தொடர்ச்சியா 3 நாள் இருக்கும் என்பதனால முளைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கீழே படுத்து கிடப்பதோ தண்ணீர் தேங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகவே இதற்கு நீங்கள் தூக்கி கட்டி வச்சிருங்க. எப்படியாவது அப்படியே நீங்க அப்படியே ஒரு முடிச்சு போடுவீங்க, 10 நாற்றோட அப்படியே பத்தைகளை கட்டி அடியில் ஒரு முடிச்சு போட்டு நேராக நிமிர்த்து வைப்பீங்க. அந்த மாதிரி நிமிர்த்து வைக்கலாம். இல்லை வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. தண்ணி தேங்காத அளவுக்காவது வடியை விடுங்க, அதை முதல்ல செய்யுங்க. நீர் தேங்காத அளவிற்கு நன்றாக வடிகாலை திறந்து வைங்க. ஏனென்றால் இப்போ கதிர் விளைந்து விட்ட வயல்களுக்கு தண்ணீர் தேவையில்லை. அதனால ஆனா இன்னொன்னு, ஒருத்தருக்கு தண்ணீர் கூடுதலாக இருக்கும் பொழுது அவர் நெல் வயல் வழியாகவோ பாய்ந்தோடவும் வாய்ப்பு இருக்கு. என்ன செய்ய, வடிகால் தான் நம்ம சரியா வச்சில்லையே. ஒருத்தருக்கு தண்ணி வேணும், அவருக்கு அளவுக்கு அதிகமாக தண்ணி பெஞ்சிட்டுனா, மழை பெஞ்சிருச்சுன்னா என்ன ஆவாரு? நெல் சாகுபடி செய்யப்பட்டிருக்கூடிய அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் தானியங்கள் இருக்கக்கூடிய வயல் வழியாக தான் தானாகவே உடைப்படுத்து போகும், அல்லது வரப்பு ஒழிஞ்சு போகும், எலிவலை வழியாக போகும். இதெல்லாம் இருக்கு. முன்னெச்சரிக்கை எடுக்கணும். இல்லைன்னா நம்முடைய முதலீடு என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். சரி, இது நெல்லுக்கு. நெல் 4 நாள் மழை இருக்கும். 9, 10, 11, 12 கண்டிப்பா மிக அதிக மழை இருக்கு. தண்ணீர் தேங்குற அளவிற்கு மழை இருக்கும் டெல்டாவில் எல்லாம். நாகப்பட்டினம் மாவட்டம், திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, காரைக்கால், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் அரியலூர், கடலூர் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, இங்கெல்லாம் செங்கல்பட்டு, திருவள்ளூர் கூட இருக்கும். ஆனால் அங்கே கடலோரத்துக்கு கனமாக இருக்கும், அங்கே உள்ள பெருசாக இருக்காது. ஆனால் அங்கேயும் இருக்கும், கனமழை இருக்குங்க. எங்கேயும் நான் ஒதுக்க முடியாதுங்க. கிருஷ்ணகிரிக்கே மழை இருக்கு. அதனால அறுவடை இருந்தால் கிருஷ்ணகிரிக்கு கூட நீர் தேங்குற அளவுக்கு இல்லைன்னா கூட கனமழை இருக்கும், காய்ந்து விடும், ஓடிடும். ஆனால் டெல்டா எல்லாமே சமதளமாக இருக்கு. ஆகவே பார்த்து கொள்ளுங்கள் தயவு செய்து. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மக்காச்சோள அறுவடைக்கு கேட்டுட்டு இருக்கீங்க. வேண்டாம் வேண்டாம், மக்காச்சோள அறுவடை இப்ப செய்ய வேண்டாம், வேண்டாம், தொட வேண்டாம், வரக்கூடிய பொங்கலுக்கு பிறகு அறுவடை செய்யலாம், 17ஆம் தேதி மழை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அறுவடை செய்யலாம். நிறைய பேர் வெங்காய அறுவடைக்கு கேட்குறீங்க. வெங்காயத்துக்கு தண்ணி கட்டலாமான்னு கேட்குறீங்க. தண்ணி கட்டினால் மழையும் சேர்ந்து பெய்தால் கூடுதல் நீர் சேர்ந்து வெங்காயம் அழுகல் வந்துடும், அதுக்கும் கேட்குறீங்க. ஆகவே வரக்கூடிய 9லிருந்து மழை இருக்கு. தேவை என்றால் லேசாக ஈரம் மட்டும் கொடுங்க இன்னைக்கு நாளைக்கு. அதுக்கப்புறம் மழை பெய்து விடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனிக்கடலை விவசாயிகள் அச்சப்படுறீங்க. அதுக்காக அச்சமோ பீதியை கொள்ள வேண்டாம், பார்ப்போம், பொறுத்திருங்கள். நான் அதற்கு எதுவும் சொல்ல விரும்பல. ஒரு விவசாயிக்கு நன்மைன்னா ஒரு விவசாயிக்கு கொஞ்சம் இடைஞ்சலும் கொடுக்கு. ஆனால் நன்மைக்கே எல்லாம் நன்மைக்கே என்று இருங்கள் தயவு செய்து. அதே போல
கொத்தமல்லி விதைப்புக்கு ஒருத்தர் கேட்டிருக்கீங்க, கொத்தமல்லி விதைக்கலாமான்னு. எப்படி விதைக்க முடியும்? கொத்தமல்லி விதைத்தால் என்ன ஆகும்? முளைப்பு ஒரு 2 துளி 1 துளி விழுந்தாலே அந்த முளைப்பு ஒடிஞ்சிடும். கொத்தமல்லி விதைப்பு இப்ப முடியாது. பொங்கல் வரை கொத்தமல்லி விதைப்பையும் ஒத்தி வையுங்கள். கொத்தமல்லி எங்கிருந்து கேட்டிருக்கீங்கன்னா குண்டடத்திலிருந்து கேட்டிருக்கீங்க கொத்தமல்லி விதைப்புக்கு. அதே போல நிறைய விவசாயிகள் அவருடைய அதே போல செங்கல் சூளை பணியை தொடக்கலாமா? வேண்டாம், ஜனவரி 26க்கு அப்புறம் தொடக்குங்க. உப்பள பணியை தொடக்கலாமான்னு கேட்காமலே நிறைய பேர் தொடங்கிட்டீங்க. வேலையை பார்த்துட்டு இருக்கிறது நான் நன்றாக அறிய முடிகிறது. ஆனால் இந்த மழை முதல்ல வேதாரண்ய உப்பு பாத்தியா தான் நிரப்போம். உங்களுக்கு புரியாது, பாருங்க. உங்களுடைய தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய உப்பளத்தை மூழ்கடிக்கும். நான் அப்பவே சொல்லிட்டேன், ஜனவரி 26 வரை மழை இருக்கு, ஜனவரியில் மழை இருக்குன்னு சொன்னேன். இப்ப தேவையில்லாமல் உங்களுடைய கைப்பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். கண்டிப்பா மழை வந்தால் செய்த செலவு அர்த்தம் வீணே ஆகிவிடும். என்னிடம் நேரடியாக கேட்டவர்களுக்கு, கைபேசியில் கேட்டவங்களுக்கு அப்பவே சொல்லிட்டேன், பண்ண வேண்டாம், ஜனவரி 26 வரைக்கும் தொட வேண்டாம், அதுக்கப்புறம் மழையெல்லாம் முடிந்த பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று சொன்னோம். இப்ப சரி செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்கள், 9லிருந்து 13ஆம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை உப்பளங்களை நிரப்பும். உப்பளம் திறந்திருந்தால் மூடி வைங்க. உப்பு குவியல்கள், அதே போல தூத்துக்குடிக்கும் வேதாரண்யம், அதாவது அகசியம்பள்ளி, கடினல் வயல், அதிராமப்பட்டினம், மணமேல்குடி, மரக்காணம், பழவேற்காடு எல்லாமே மூடி வைங்க. ஆகவே இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை. கண்டிப்பாக மழை இருக்கு 9லிருந்து 13ஆம் தேதி வரை, 12ஆம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும். 13ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை. 14ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தூறல். 9 விட 10, 11, 12 கன மிக கனமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ரெட் அலர்ட் கொடுக்கும் வகையில், அரசு எந்திரத்தை முடுக்கிவிடும் வகையில் அந்த மழை நிகழ்வு அமையும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.